ஹாய் ஃபாலோயர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேமர்னா பையிங் கேண்டில் அண்ட் தென் ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். இப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஹேமர்ன்றது என்ன கேட்டா ஒரு டிராப்பிங் கேண்டில். எல்லா ஹேமருக்கும் நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் மேல போகுமான்னு தெரியாது, கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகும். எந்த ஹேமர்ஸ் ஆர் ரியல் ஹேமர் அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். அந்த மாதிரி வந்தா அந்த ஹேமருக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க, எல்லா ஹேமருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல நடுவில் நல்ல ஒரு ஹேமர் வருவான், அங்கதான் மேனிபுலேஷன் நடக்கும். யாருன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் தென் ஃபண்ட் மேனேஜர் யாராவது ஒருத்தர் உள்ள வருவாங்க. உள்ள ஒரு கேண்டில் போடுவாங்க, கிரீன் கலர் கேண்டில் வரா மாதிரி பல்க் ஆர்டர் அந்த இடத்துல விழும். அந்த இடத்துல ஒரு ஹேமர் மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதை பேஸ் பண்ணி ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா பையிங்க்கு ஃபோக்கஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்க கூடாது. எது ரியல் ஹேமர், எது ஃபேக் ஹேமர் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை பேஸ் பண்ணி நான் என்ன சொல்றேனோ அந்த மாதிரி வந்தா ஃபாலோ பண்ணி ஹேமருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இப்போ நான் டிரா பண்ணி காட்டுறேன், அண்ட் தென் அதை போய் நான் சார்ட்லயே காட்டுறேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் ஒரு ஹேமர் கேண்டில் வரைகிறேன். ஓகே, ப்ரீவியஸாக ஒரு ரெட் வச்சுப்போம். ஓகே, ரெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹேமர் வருது. இப்போ இது ஒரு ரெட் கலர் கேண்டில். ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இங்கே இருக்குன்னா சப்போர்ட்டுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஃபார்ம் வந்து வச்சுப்போம். ஒரு ரெட் கலர் கேண்டில் பக்கத்தில் ஒரு ஹேமர் நல்ல ரிஜெக்ஷனோட வந்துச்சு. உடனே சப்போர்ட் கிட்ட வரல, முன்னாடியே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போது நீங்க கன்சிடர் பண்ணி இந்த ஹேமருக்கு நிறைய பேர் பாக்ஸை போட்டு இந்த பாக்ஸை டச் பண்ண உடனே பை பண்ணுவாங்க, இல்ல ஒரு ஹேமரை க்ளோஸ் வச்சோடனே பை பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இது ரியல் ஹேமர் தானா, அதாவது பையிங் ப்ரெஷர் உள்ள கேண்டில் தானா அப்படின்றது எப்படி பார்க்கணும்னா இந்த இடத்துல வால்யூம் உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும், அதையும் நீங்க மேட்ச் பண்ணீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இது இந்த ரெட்டா வச்சுப்போம், இது இந்த கிரீனா வச்சுப்போம். இந்த ரெட்டை இந்த கிரீன் க்ளோஸ் வச்சுச்சு, ஆனா இங்க பாருங்க இந்த ரெட்ட க்ளோஸ் கேல சார் அப்படி இருந்தா கூட இது நிறைய பேர் உள்ள பையர்ஸ் இருக்காங்க அப்படின்ற சினாரியோ தானே சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இந்த மாதிரி வந்தா ஓகே தான், இது ஹேமரா நம்ம கன்சிடர் பண்ணா. ஏன்னா இந்த இடத்துல வால்யூம் பேஸ் பண்ணி ஒரு கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்ச மாதிரி நம்மளுக்கு காட்டுது, அந்த இங்க க்ளோஸ் வைக்கல. அப்போ இது வால்யூம் இருக்கா, வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க இதை எப்போ இன்னொரு கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அப்போதான் நீங்க பையிங் ஃபோக்கஸ் வைக்கணும். இப்போ இங்க வால்யூமும் மேட்ச் ஆயிடுச்சு, அண்ட் தென் கேண்டலும் மேட்ச் ஆயிடுச்சு. இது இல்லாம இங்க பாருங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க பண்ணக்கூடாது. இப்போ இப்படி இருக்கு கீழே வால்யூமு. இப்போ இந்த இடத்துல கேண்டில் சின்னதா இருக்கு, இங்க பாருங்க. இப்போ அதே ஹேமர் தான் வந்திருக்கு, அண்ட் தென் இந்த இடத்துல க்ளோசிங் வைக்கல. இப்போ இன்னொரு சினாரியோ சொல்றேன், இதே நோட் பண்ணீங்க. இப்போ ரெட்டு, இப்போ க்ளோசிங், இப்போ இது க்ளோசிங்கு, அண்ட் தென் இந்த இடத்துல என்னன்னா இப்போ இங்க காட்டுற பாருங்க. இப்போ என்னாச்சு, ஹேமரோட ஒரு கேண்டில் அந்த ரெட்டியே க்ளோஸ் வச்சு. இப்போ இதுல நீங்க இன்னொரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இங்க க்ளோஸ் வச்சாச்சு, அண்ட் தென் இந்த வால்யூம்லயும் க்ளோஸ் வச்சாச்சு. இந்த மாதிரி சினாரியோ வந்தா ட்ரெண்ட் ரிவர்சல், இதுல நீங்க பையிங் ஃபோக்கஸ் வைக்கலாம். இப்படி பாக்ஸ் போட்டு இந்த இடத்துல நீங்க பையிங் ஃபோக்கஸ் வைக்கலாம். இப்போ இதை போய் நான் சார்ட்ல காட்டுறேன். நிஃப்டிக்கு நம்ம ஸ்பாட் வச்சீங்கன்னா ஸ்பாட்ல கீழே வால்யூம் வராது, நிறைய புரோக்கர்ல காட்ட மாட்டாங்க. அந்த நான் என்ன சொல்றேன்னா நிஃப்டியோட ஃபியூச்சர் வச்சுக்கிறேன். ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். எதுக்கு, பிரீமியத்துக்கு. இப்போ நான் இங்க பாருங்க வரையறேன், நல்லா கவனிங்க. இப்போ இந்த ரெட் வந்திருக்கா, இப்போ மார்க்கெட் மேல போயிட்டு கீழே வந்திருக்கு, அண்ட் தென் இன்னொரு ரெட் வந்திருக்கு. அந்த ரெட்டை இந்த கிரீன் க்ளோஸ் வச்சிருக்கா, இப்போ இங்கேயும் க்ளோஸ் வச்சுச்சு, இங்கேயும் க்ளோஸ் வச்சுச்சு. அப்போ மார்க்கெட் பாருங்க அழகா சூப்பரா மேல போயிட்டு கரெக்டா இவ்வளவு தூரம் போயிருங்க. இந்த பாயிண்ட் பெரிய பாயிண்ட், இதை நீங்க கேப்சர் பண்ணிட்டு அழகா வெளியே வந்துடலாம். இன்னொன்னு காட்டுறேன். இப்போ பாருங்க இது லாங் ரெட், ஆனா ப்ரீவியஸா ஒரு ரெட் வரல, வந்ததுன்னா இதை நீங்க எடுத்துட்டு இருக்கலாம். அதான் அப்படியே நம்ம இப்படி பார்த்துட்டே இருக்கோம். இங்க இந்த இடத்துல பாருங்க இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சா, இந்த ரெட்டை இந்த கிரீன் இங்கேயும் க்ளோஸ் வச்சுச்சு, இங்கேயும் க்ளோஸ் வச்சு. உடனே நான் பை பண்றேன் மார்க்கெட் மேல. இந்த மாதிரி வால்யூமை பேஸ் பண்ணி கேண்டில் நீங்க அனலைஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா சப்போர்ட் ஏரியால கரெக்டா பை பண்ணீங்கன்னா மேல போகும், ரெசிஸ்டன்ட் ஏரியால கரெக்டா புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா கீழே வரும். இந்த மாதிரி அனலைஸ் பண்ண முதல்ல கத்துங்க. இந்த மாதிரி இது நான் சும்மா பேசிக் தான் சொன்னேன். பி ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய விஷயங்களை நாங்க சொல்லி தரோம். அதை பேஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கூடிய சீக்கிரமா நீங்களும் பார்க்க தான் போறீங்க. தேங்க்யூ கைஸ்.